நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு நாள்ல பிக் பாஸ் கொண்டாட்டம் ஆரம்பிக்க போகுது. பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் இந்த வாட்டி பெருசா வரவேற்பு இருக்கிற மாதிரியே தெரியல. அதே மாதிரி யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட் வந்துருச்சு. நீங்களே பல லிஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் கன்ஃபார்ம் ஆனவங்களை பற்றி தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். விஜே பார்வதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்த்தீங்களா? அவங்க வரது 90% உறுதின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. விஜே பார்வதி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கான்ட்ரவர்சிக்கு பேர் போனவங்க, வில்லங்கமான நிறைய கேள்வியெல்லாம் கேட்டவங்க. இப்போ பெருசாக அந்த மாதிரி கேள்வி கேட்குற வேலைலாம் இவங்க பண்ணுறது இல்லை. ப்ரொமோஷன் ஒர்க்கு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க உள்ளே வந்தால் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இவங்க ஏகப்பட்ட லூஸ் ஸ்டாக் விடுவாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, நார்மலாக பேசும்போது எடுத்துக்கோங்க, நிறைய லூஸ் ஸ்டாக்லாம் இவங்க விடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவங்க இந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. அப்படி பேசுகிறேன், இப்படி பேசுகிறேன், ஃபெமினிசம் பேசுகிறேன், நிறைய பேசுகிறேன்ற மாதிரி இவங்க மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் இவங்க அதெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் சமாளித்து வெளியே வராங்களா, இல்லை மாட்டி இவங்களோட பேரை இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றது போக போக தான் நமக்கு தெரிய வரும். சில பேர் பிக் பாஸ்க்கு வந்து அவங்களோட பேரை கெடுத்துட்டு போவாங்க. ஆனால் சிலர் பிக் பாஸ்க்கு வந்து அவங்களோட பேரை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க. விஜே பார்வதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கும். என்னடா இவங்க பேசுகிறாங்க, இவங்களை நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அந்த பேரை இவங்க ஒரேடியாக சரி பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இவங்க வரது 95% உறுதின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும்.